ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. மரணம் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம டீல் பண்ண போகிற சப்ஜெக்ட். வார்த்தையை கேட்ட உடனே ஒரு எமோஷனை உருவாக்குற வார்த்தை மரணம் மட்டும்தான். ஃபஸ்ட்டு கேம்ப் அட்டன் பண்ணுறவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு தானே இப்போ தான் சாமியோட ப்ரெசன்ஸில் உட்காரவங்களாம் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கேளுங்க. நம்ம உடம்புக்குள்ள 6 சக்கரங்கள் இருக்குது. அந்த சக்கரங்களுடைய ஒவ்வொரு சக்கரத்தையும் திறக்கிற மெடிடேஷன் பண்ணுறோம். ஏற்கனவே மூலாதாரத்துக்கான மெடிடேஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் மணிப்பூர சுவாதிஷ்டான சக்கரத்துக்கான மெடிடேஷன் நடக்க போகுது. நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் நேரடியாக கேட்டாலும் இந்த லெக்சர் புரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா புரியும். மரணம், மரண பயம், இதை பற்றி பேச போகிறோம். உலகத்திலேயே மரணமடையாத ஒன்றே ஒன்று மரணம் தான். மரணம் இல்லாத ஒன்னே ஒன்று, தான் அழியாத ஒன்னே ஒன்று மரணம் தான். வேற எல்லாத்தையும் அழிச்சு தான் அழியாத ஒன்னே ஒன்று மரணம் தான். ஆனா அந்த சப்ஜெக்ட் பத்தி ஒண்ணுமே நமக்கு தெரியறது இல்லை. மரணம்னா என்ன? என்னமா மூச்சு நின்று போயிடுது, அதான் மரணம். அப்புறம் வேற வேற யாராவது அப்புறம் உடல் வந்து அசைவற்று போயிடும், அது மரணம். மரணம். எந்த உணர்ச்சியுமே உணரக்கூடிய சக்தி இழந்துக்கிறோம். மரணம். எல்லாமே வேற நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறதே மரணம் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங். எல்லாமே மற்றவங்களுடைய மரணத்தை தான் பார்த்து சொல்றீங்க. இப்ப நீங்க மரணத்தை பத்தி சொன்னதெல்லாம் யாருடைய ஐடியா? வேற யாரோ ஒருத்தர் செத்து போனது. நாம செத்து இருந்தா எப்படி சாமி இங்க இருக்கிறதுன்னு கேக்குறீங்க. செத்து போயிருந்தா எப்படி சாமி இங்க இருக்க முடியும்? அடுத்தவங்களத நீங்க பாக்குறது எல்லாமே உடல் இயங்கா தன்மை, அது ஒரு விதமான நிலை. வெளியில என்ன எப்படி இருக்கோ அதுதான் பாத்தீங்க. வெளியில மூக்குல இது வரும், வாயில எச்சி ஒழுகும், இதெல்லாம் தான் பாத்தீங்க. அதுதான் உடனே விளக்கணை ஊத்திடுவாங்க. வெளியில மத்தவங்களுக்கு நடந்த மரணத்தை பத்தி, அந்த உடம்போட நிலையை பத்தி தான் பார்த்துதான் சொல்றோம். ஆனா அவருக்கு அந்த நேரத்துல என்ன ஆகுது நம்ம யாருக்குமே தெரியாது. அதனாலதான் இந்த சப்ஜெக்ட் ஒரு பெரிய மிஸ்டீரியஸான சப்ஜெக்டா இருக்கு. மிஸ்டீரினா நம்மள என்ன, மர்மம். மர்மம் நிறைந்த ஒரு புதிரான சப்ஜெக்டாவே இருக்கு. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் அதை பத்தி இப்பவே ஏன் கவலைப்படணும், வர்றபோது வரட்டுமே, வர்றபோது வரட்டுமே. தெரிஞ்ச व्यसனம் அதிகமா தெரிஞ்சா व्यसனம் வந்துரும் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்காம இருக்குது. என்ன தெரியுமா, ஒரு கால் புழுத்து போய் அப்படியே வெந்து போய் கிடக்கு. ஐயோ அதை குனிஞ்சு பார்த்தா ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கும், குனிய வேண்டாம். ஐயோ புழு நாத்தடிக்குதேப்பா, தங்கத்துல ஒரு கவச்சம் பண்ணி மூடிடு, தங்கத்துல ஒரு கவச்சம் பண்ணி பூட்டிடுவோம். இந்த தங்கத்துல பண்ணி போட்டுற கவச்சம் தான்
நிறைய தான தர்மம் பண்ணா செத்த உடனே சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்ற ஐடியா. அந்த நாத்தம் வெளியில தெரியாம, அந்த வேதனை நம்மளை உறுத்தாம இருக்கிறதுக்காக நம்மளை நாமளே காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு நல்ல ஐடியா. முருகனுக்கு தங்கத்தேர் பண்ணி வச்சிரு, அண்ணாமலை மலை சுத்துற வழியை சுத்தி லைட் போட்டு விட்டுரு, செத்த உடனே நேர பிளைட் வரும் சிவலோகத்துல இருந்து, ஸ்பெஷல் பிளைட் இட்டுன்னு போறதுக்கு சொர்க்க ரதம், இந்த ரதம் சொர்க்க ரதம் வரும். கரெக்டா அழைச்சிட்டு போய் அங்க உனக்கு நேர தனியா விசா வச்சிருப்பாங்க, கிரீன் கார்டு இருக்கும், நேர உள்ள போன அலாட் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு ரெடி பண்ணிக்கிறது. இன்னொரு வரும்போது பாத்துக்கலாம், வரும்போது பாத்துக்கலாம்னா அப்ப என்ன அர்த்தம்னா, மரணத்தை பத்தி நாம என்ன நினைக்கிறோம்னா வாழ்க்கையோட கடைசியில நடக்க போற அது ஒரு நிகழ்ச்சி நினைச்சிட்டு இருக்கிறோம். எப்படி நீங்க பிறந்த உடனே ஸ்கூல்ல சேர்றது ஒரு நிகழ்ச்சியோ, கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு நிகழ்ச்சியோ, முதல் குழந்தை பொறுக்கிறது ஒரு நிகழ்ச்சி, இரண்டாவது குழந்தை பொறுக்கிறது ஒரு நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் குழந்தைங்களை படிக்க வைக்கிறது ஒரு நிகழ்ச்சி, குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ஒரு நிகழ்ச்சி, குழந்தை நம்மள ஓல்டேஜ் ஹோம்ல சேர்க்கறது ஒரு நிகழ்ச்சி, ஓல்டேஜ் ஹோம்ல இருந்து போய் சேர்றது ஒரு நிகழ்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, மரணம் நம்ம வாழ்க்கையில கடைசியில நடக்கிற ஒரு நிகழ்ச்சி இல்ல, நம்ம வாழ்க்கையே பாதிக்கிற ஒரு உணர்ச்சி. வாழ்க்கையில கடைசியில நடக்கிற நிகழ்ச்சியா இருந்தா கவலைப்பட வேண்டியது இல்லையே. வாழ்க்கையில நடக்க போற நிகழ்ச்சி நம்ம கவலைப்படுறோமா? ரெடி ஆயிடும். வாழ்க்கையில கடைசியில நடக்க போற ஒரு நிகழ்ச்சி இது இல்லை. வாழ்க்கையில கடைசியில நடக்க போற ஒரு நிகழ்ச்சியா இருந்தா வேற எதை பத்தியும் கவலைப்படாம அழகா இந்த மாதிரி இப்போ ஏற்காட்டுல ஒரு காட்டேஜ் கட்டுற மாதிரி தனியா அந்த சுடுகாட்டுல ஒரு வீடு, ஒரு இடம் வாங்கி 6 கார் வாங்கி கிளீனா பில்டிங் கட்டி வச்சிருவோமே. அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி செலகெல்லாம் செஞ்சு வச்சிருவோமே. நல்லா நீட்டா ஏசி காட்டேஜ் போட்டு எல்லாம் பண்ணி வச்சிருவோமே. எல்லாம் பண்ணி வச்சிருவோமே. ஏன் பண்ண மாட்டேன்றோம்? இப்ப இங்க காட்டேஜ் கட்டி வைக்க முடிஞ்ச நம்மளால, அதை கட்டி வைக்க முடிஞ்சிருக்கணுமே. ஏன் பண்ண மாட்டேன்றோம்? அது ஒரு நிகழ்ச்சி மட்டும் இல்ல, உணர்ச்சி. நினைச்ச உடனே பயத்தை ஏற்படுத்துற ஒரு உணர்ச்சி. நான் சொல்றது, நான் இப்ப பேச போறது, நாம இப்ப டீல் பண்ண போறது மரணங்கிற நிகழ்ச்சியோட இல்ல, மரணங்கிற உணர்ச்சியோட. ரெண்டுத்துக்கும் கிளியரான டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. மரணங்கிற நிகழ்ச்சி நாம இப்ப இல்ல, எவ்வளவு நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தாலும் வந்தே தேர போகுது. பேசிக்கிட்டே தான் சீக்கிரமா வரப்போகுது. பேசிக்கிட்டே இருக்கும் போதே கூட வந்துடும், அது தெரியாது. அந்த நிகழ்ச்சியை பத்தி நாம தடுக்கவோ நிறுத்தவோ மாற்றவோ தள்ளி போடவோ முடியாது. 1-2 எக்ஸம்ஷன் ஒரு ஞானி விரும்பினா சில பேருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியும், அது வேற விஷயம். ஆனா அது எக்ஸம்ஷன். எக்ஸம்ஷன் இஸ் ஆல்வேஸ் எக்ஸம்ஷன், ரூல் இல்ல. நம்ம ரூல் பத்தி பேசலாம் இப்போ, ஜெனரல் ரூல் பத்தி. மரணம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை பத்தி நாம டீல் பண்ணவே போறதில்லை, அது கட்டாயம் வரப்போகுது. ஆனா மரணம் அப்படிங்கிற உணர்ச்சியை டீல் பண்ண போறோம். நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு வினாடியையும் அரித்து கொண்டிருக்கிற, ஒவ்வொரு வினாடியையும் உண்டு கொண்டிருக்கிற, ஒவ்வொரு வினாடியையும் வழி நடத்தி கொண்டிருக்கிற மரணம்ங்கிற உணர்ச்சி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 3 வார்த்தை நான் சொன்னேன். ஒவ்வொரு வினாடியையும் அரிச்சுக்கிட்டு இருக்கிறது, ஒவ்வொரு வினாடியையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு வினாடியையும் வழி நடக்குது. இந்த 3 வார்த்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அது முடிஞ்சு போகுது. ஒவ்வொரு வினாடியையும் எப்படி மரணம் அரிக்குது? ஒண்ணும் இல்லை, ஒரு 10 அடுக்கு மாடி கட்டடம் மேல போய் அந்த பேரப்பெட் வால் நல்ல ஸ்ட்ராங்கான வாலா தான் இருக்கும். அப்படி ஜஸ்ட் எட்டி பாருங்க. அந்த 10 அடுக்கு மாடியும் கட்டினவனே தான் அந்த பேரப்பெட் வாலையும் கட்டினான். 10 அடுக்கு மாடியை கட்டினவனே தானே பேரப்பெட் வாலையும் கட்டினான். மாடி நிற்கும் போது பேரப்பெட் வால் நிக்காமல போயிடும். அதே மாடி மேல நம்ம வெயிட் இருக்குது, பேரப்பெட் வால் நிக்காமல போயிடும். பளிச்சுன்னு அடி வயிற்றுல இருந்து ஒரு உணர்ச்சி வரும். வேகமா ஹைவேல ஓப்பல் போயிட்டு இருக்குது, மஞ்ச கோட்டை லாரிக்காரன் 1 இன்ச் தாண்டான்னா, ஒரு 50 அடி தூரத்துல மஞ்ச கோட்டை 1 இன்ச் தாண்டான்னா அப்படி பளிச்சுன்னு ஒண்ணு உள்ள இருந்து வரும்.
பளிச்சுன்னு உள்ள இருந்து வரும். எப்போ பல நேரத்துல வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்திலும், இது நான் சொன்னது 1-2 அம்சங்கள், இந்த மாதிரி பல அம்சங்கள், இன்னும் பல நிகழ்ச்சிகள் சொல்லலாம். இப்ப நான் 2-3 இன்சிடென்ட்ஸ் தான் சொல்றேன், எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்றேன். இந்த மொட்டை மாடியில இருந்து பார்க்கும்பொழுது, காவிரி ஒரு பெரிய நதியை இல்ல டேமை பார்க்கும்பொழுது, பெரிய நீர் பரப்பை பார்க்கும்போது, அவ்வளவு தூரம் இருக்கு, நம்ம ஓடி போய் விழுந்துட மாட்டோம். நாமளா ஓடி போய் விழுவோம்? நாமளா போய் சாக போறோம்? சாக மாட்டோம், கட்டாயம் சாக மாட்டோம். அவ்வளவு தூரம் இருக்கு. ஆனா பார்த்த உடனே பளிச்சுன்னு ஒரு தாட், ஒரு ஃபியர், ஒரு உணர்ச்சி உள்ளுக்குள்ள வரும். அந்த வார்த்தையா ஒண்ணு சொல்ல முடியாது. போய் வந்து செத்துருவோன்ற வார்த்தையா கூட நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி கூட இருக்காது. ஒரு உணர்ச்சி அடி வயிற்றுல இருந்து வரும். அந்த டைம்ல பளிச்சுன்னு ஒரு உணர்ச்சி வரும். அந்த உணர்ச்சியை தான் மரணம் அப்படிங்கிற உணர்ச்சின்னு சாமி சொல்றேன். வேற ஒண்ணும் இல்லை. ஒவ்வொரு வினாடியும், நம்முடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு வினாடியிலையும் அந்த உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. கரெக்டா பாத்தீங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரம் அடி வயிற்றுக்கு ஒரு 2 இன்ச்சு கீழே இருந்தா அந்த உணர்ச்சி எந்திரிக்கும். அடி வயிறு கலங்கி போச்சுன்னு சொல்றமே, வேற ஒண்ணும் இல்லை. அடி வயிறு கலங்கி போச்சுன்னு சொல்றது வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு சுத்தமான நேர்மையான நாணயமான வியாபாரிக்கு கடன்காரனை பார்த்த உடனே கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான். ராவணனை பத்தி கம்மநாட்டாழ்வார் எழுதுறார். இந்த மரணம் அப்படிங்கிற உணர்ச்சி வேற ஏதாவது 1-2 நிகழ்ச்சிகள் நீங்க சொல்லலாம். இந்த மாதிரி ரெகுலரா நம்மள அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நைட் மிட் நைட்ல 2-3 மணிக்குள்ள போன் வந்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி இதுனாதான் வரும். அப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உடனே அந்த வயித்துல அந்த உணர்ச்சி வரும். அது ஒரு அழகான இன்சிடென்ட். அதே மாதிரி சில டைம்ல ரொம்ப நாள் கழிச்சு 2 வீலர் எடுத்தோம்னா, 2 வீலர் ஸ்டார்ட் பண்ணும்போது உடனே அமைக்கிடுவோம்னா அந்த எண்ணத்தை. ஒண்ணும் இல்ல, எனக்காவது ஒரு நாள் கொஞ்சம் ஜாஸ்தியா உருளைக்கிழங்கு சாப்பிட்டு கேஸ், அதனால ஒரு சின்ன பெயின் இந்த பக்கம் அப்படியே ஒரு 2 நிமிஷம் உடுத்திக்கிட்டே இருக்கும். கப்புன்னு உள்ள இருந்து வரும். அப்பதான் உடனே நாம ஹார்ட் அட்டாக் பத்தி படிச்ச ஸ்டோரிஸ் எல்லாம் ஞாபகம் வரும். அது ஒண்ணு. எக்ஸ்ரே பிளட் எல்லாம் டெஸ்ட் கொடுத்தோம்னாக்கா ரிப்போர்ட் வர வரைக்கும் அனுபவம். அது ஒண்ணு. அப்புறம் போன் அடிக்கிறப்ப போன் எடுக்கிறாங்க, பேசாத ஒருத்தர் பேசினா கப்புன்னு ஒண்ணு அடிக்கிறீங்க, திடீர்னு பண்றாங்க, என்னமோ தெரியலங்க. அது ஒரு ஃபீலிங். அது ஒண்ணு. எது நமக்கு புதுசாவே தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப பூராமே மரண பயம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப எதுப்புற திடீர்னுட்டு வேற 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா கூட நமக்கு வருதுங்க. வேற யாரோ 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, நமக்கு சம்பந்தமே கிடையாது. இருந்தாலும் நமக்கு வந்து அந்த மரண பயம் நம்ம கவிக்குதுங்க, வந்துடுதுங்க. அது ஒண்ணு. அடி வயிறு கலங்குது. நம்ம எஃபெக்ட் பத்தி அப்புறம் பேசலாம். ஓகே, திருடனை பார்த்தா அவன் வச்சிருக்கிறது ஒரு சின்ன பிளேடு தான் வச்சிருப்பான். ஒண்ணும் பண்ணிட முடியாது. பெருசா மிஞ்சி போனா அவன் கீறனா தையல் போட்டுனா சரியா போயிடும். ஆனா அந்த பிளேட பார்த்த உடனே வர்ற பயம். அப்புறம் இது கண்ணு வச்சிருந்தா பார்த்தா மரண பயம், மரணமே வந்துடும். இருட்டுல கயிறு இருந்தா ரஜ்ஜு சர்ப்பம். இது வேதாந்தத்துல பெரிய ஒரு இது. அந்த பயத்தால அந்த பார்த்த உடனே ஒரு அடி வயித்துல இருந்து பலின்னு வர்றது. இருட்ட கண்டாவே பயம் வருது சார். அதுவும் இப்படி இருட்ட இப்படி பார்த்துட்டா, இந்த வெளிச்சத்தை பார்த்துட்டேங்க சாமி, இப்ப இந்தாண்ட இருட்ட பார்த்தாவே ஒரு பயம் வந்துடுதுங்க. அது ஒண்ணு. இந்த மாதிரி அந்தாகார இருட்ட பார்த்தா பயம் இருக்கு. எக்ஸாக்டா நம்ம அமாவாசைக்கு நியரா வேற இருக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு, இருட்டுல எங்கேயாவது ஒரு சேலை தொங்கி அது வெளிச்சம் மட்டும் தனியா ஆடுச்சுன்னா ஒரு பயம் வரும். அந்த சேலையோட நிழல் ஆடுச்சுன்னா ஒரு பயம் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு வினாடியும் நம்ம வாழ்க்கைக்குள்ள தலையிட்டு கொண்டே இருக்கிற ஒரு உணர்ச்சி தான் மரணம். நாம நினைக்கிற மாதிரி கடைசியில் நடக்க போற நிகழ்ச்சி மட்டும் இல்ல. அதுக்கு அடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற
நம்ம வாழ்க்கை ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு வினாடியும் சாப்பிடுற உணர்ச்சி. நம்ம பல பேருக்கு இந்த மாதிரி குடும்பம் இல்ல ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை, கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ விரும்ப மாட்டோம். எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு தோணாதவங்களே கிடையாது. யாருக்காவது இது வரைக்கும் எங்கேயாவது ஓடி போயிடலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படின்னு தோணாம இருந்திருக்குதா? தயவு செஞ்சு அவங்க கை தூக்குங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படின்னு தோணலையா உங்களுக்கு? பாருங்க, இல்ல எங்கேயாவது விட்டுட்டு ஓடி போயிடலாமா அப்படின்னு தோணாதவங்க இருக்காங்களா? யாருமே இருக்க மாட்டாங்க. யாருமே இருக்காது. எப்பயாவது ஒரு வினாடியா தோணி இருக்கும், அடிக்கடி தோணும் எங்கேயாவது ஓடி போயிடலாம்டா. அடிக்கடி எங்கேயாவது விட்டு ஓடி போயிடலாம தோணாதவங்க யாராவது இருக்குமா? இல்லவே இல்லை. ஆனா விட்டுட்டு ஓட முடியல. என்ன காரணம்? அந்த பாசங்கள் இழுத்துக்கிட்டே. அதெல்லாம் விட பேசிக்கா சேஃப்டி ஒண்ணு இருக்கு. சொத்து, செக்யூரிட்டி. செக்யூரிட்டி, சாப்பாடு அடிப்படை தேவை. செக்யூரிட்டி எதுக்காக? உயிரோட இருக்கிறதுக்காக. சாமி வெளியே ஓடினாலும் அங்கேயும் சாப்பாடு கிடைச்சிருக்குல்ல. போற பக்கம் கையில பணம் வரைக்கும் தானே, பணம் கையில பணம் என்ன பண்ணலாம், என்ன வந்துருமே. பணம் ஒரு லெவலுக்கு கையில வச்சுட்டு ஓட கையில ஒரு லெவல் வச்சு ஓடுறத பத்தி நான் பேசுறேன். இது ஓடி போறதா, இது டூர் போறது. டூர் போறதுக்கு ஓடி போறதுக்கு வித்தியாசம் இருக்குங்க. இது நல்லா இருக்குது. என்னால டூர் போறது ஓடி போறதுன்றாரு. சொல்லிட்டு போறாங்க, சொல்லிட்டு போறது டூர் போறது. இப்ப நீங்க வந்துருக்கீங்க அந்த மாதிரி. இது ஓடி போறது இல்ல. நான் சொல்ற ஓடி போறதுக்கு அர்த்தம் வேற. திடீர்னு ஓடி போறது. அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு கண்காணாத இடத்துல, ஆளுங்களே இல்லாத இடத்துக்கு போகணும் அப்படின்னு தோணாதவங்களே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு வினாடி இல்ல ஒரு வினாடி தோணும். தோணியே தீரும். இவ்வளவுதான் அவ்வளவுதான் எல்லாருக்குமே. இப்போ வரதான் தோணி இருக்கு. அட் ஒன் டைம் ஃபோர்ஸ் எது? எது? மரண பயம் தான். செத்து போயிட்டா என்ன பண்றது? எல்லா பயத்தையுமே அதோட ரூட் எடுத்து பாத்தீங்கன்னா மரணத்துல தான் வந்து முடியும். எல்லா பயத்துக்குமே. இப்போ இந்த அற்புதமான ராத்திரில காட்டுல அழகா நடந்தா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். ஆனா போக மாட்டோம். இந்த காத்து வாங்கிட்டு என்ன காரணம்? மரணத்தோட தான் சாமி வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் சாமி. நம்ம அததான் நம்ம இது பண்ணணும். மரணத்தோட நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையோட வினாடியையும். மரணம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிகழ்ச்சி அல்ல உணர்ச்சி. ரெண்டுத்துக்கும் ட்ரெமெண்டஸான தெளிவான டிஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. மரணம்ங்கிற நிகழ்ச்சி ஆக்சுவலா நம்மளை பந்தப்படுத்தவே போறதில்லை, நம்மளை கஷ்டமே படுத்தாது. ஆக்சுவலா மரணம்ங்கிற உணர்ச்சி தான் நம்ம வாழ்க்கை முழுசா கஷ்டப்படுத்துது. நம்ம இப்ப டீல் பண்ண வேண்டியது மரணம்ன்ற நிகழ்ச்சியோட இல்ல, மரணம்ங்கிற உணர்ச்சியோட. மரணங்கிற நிகழ்ச்சியோட டீல் பண்றது தேவையே இல்லை. சாமி எங்க 5000 வருஷம் வாழணும், வாழ்ந்து என்ன பண்ண போறோம்? அடையாறு ஆலமரம் மாதிரி. கடைசியில என்ன அப்படியே உணர்றதுக்கு முன்னாடி கூட அது என்ன ஆலமரம் தானே, வேற என்ன? அட்லீஸ்ட் அடையாறு ஆலமரம் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணல. நாம 5 வருஷம்லாம் 5000 வருஷம்லாம் இருந்தா என்ன ஆகுறது? வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் மண்ணில் இடம் இல்ல. அதுக்கடுத்துல என்ன யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியலையா? வந்தவரெல்லாம் இருந்து விட்டால் மண்ணில் நமக்கு மண்ணில் பூமியில் இடமே. ஏதோ ஒண்ணு வந்தவரெல்லாம் தங்க முடியாது. அந்த நிகழ்ச்சியை பத்தி கவலையப்பட வேண்டாம். இந்த உணர்ச்சியை பத்தி மட்டும் டீல் பண்ணுவோம். ஒவ்வொரு வினாடியையும் அரித்து கொண்டிருக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம இருக்கிற அத்தனை பலவிதமான அன்கம்ஃபர்டபிள் நமக்கு இருக்கு. பலவிதமான விஷயங்களை நம்ம சகிச்சுக்க வேண்டியதா இருக்கு சமுதாயத்துக்கு கூட. நீங்க இப்ப சிரிக்கணும் நினைச்சா கூட சிரிக்க முடியாது பப்ளிக் ரோட்ல. அழுதா பரவாயில்ல, 4 பேர் ஓடி வந்து என்னையா என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. சிரிச்சு நிறைய பேர் செய்யறாங்க, செல்போனோட செய்யறாங்க. வித் செல்போன் இட்ஸ் ஓகே. நீங்க பல விஷயங்கள் நீங்க நினைக்கிற மாதிரி பண்ண முடியாது. உங்க ஃப்ரெண்டு கூடயே நீங்க கைகோத்து தெருவில் நடக்கணும்னு நினைச்சா கஷ்டம். அடிச்சுக்கணும்னு நினைச்சா ஈஸி. அடிச்சுக்கிட்டா சுத்தி 4 பேர் வேடிக்கை பார்ப்பான்.
anyhow பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொசைட்டியோட காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சமுதாயத்தோட நீங்க நினைக்கிற மாதிரி வாழ முடியல, ஆனா வாழ வேண்டியிருக்கு. காரணம் என்ன? மரணங்கிற இந்த உணர்ச்சி. மரணங்கிற இந்த உணர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வினாடியையும் சாப்பிட்டு இருக்கு. மரணங்கிற உணர்ச்சிக்கு தகுந்தார் போலதான், இந்த உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டு தான் நம்முடைய லைஃப் ஸ்டைலே அமையுது. அதுக்கு அடுத்தது மரணம் அப்படிங்கிற இந்த உணர்ச்சி நம்ம வாழ்க்கையை கைட் பண்ணுது அப்படின்னு சொன்னேன். எல்லா நாட்டினுடைய ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தோம்னா அந்த நாட்டினுடைய வளமோ அந்த நாட்டினுடைய அமைப்போ அந்த நாட்டில் இருக்கிற மதம் மரணத்தை பத்தி என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. வெளி உலக வாழ்க்கையில அளவுக்கு மீறின ஈர்ப்பும் ஈடுபாடும், ஏகப்பட்ட கம்ஃபர்ட்ஸ், ஏகப்பட்ட அவுட்டர் சயின்ஸ் டெவலப் ஆனது காரணம் அவங்க சொல்ற அந்த ஒரு ஜென்ம வாழ்க்கை தான், அந்த ஐடியா தான். அதனாலதான் மணி 10ன்னா அவங்களுக்கெல்லாம் 10ன்னு அர்த்தம், 5:30 சொல்லிட்டு 7ன்னு அர்த்தம் இல்ல. 5:30 சொல்லிட்டு 7 மணிக்கு வரமாட்டாங்க. அங்கெல்லாம் 10 அப்படின்னா 10ன்னு அர்த்தம். ஜப்பான்ல ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன், பிட் நியூஸ் மாதிரி பார்த்தேன். பிரைம் மினிஸ்டர் வராரு அப்படின்றத 3 நிமிஷம் ஒரு ட்ரெயின் லேட் ஆச்சான். அதனால பிரைம் மினிஸ்டர் மேல கேஸே போட்டிருக்காங்க. மான நஷ்ட வழக்கு, நஷ்டஈடு வழக்கு, மான நஷ்ட வழக்கு, நஷ்டஈடு வழக்கு, நஷ்டஈடு கேஸ் போட்டிருக்காங்க. நம்ம நாட்டுல பிரைம் மினிஸ்டர்ல வட்டம், அரைவட்டம், கால் வட்டம், இந்த கரவேட்டி கட்டின அரைவேட்டிங்க, அரைவட்டம் வந்தா 3 நிமிஷம் 3 நாள் ட்ரெயின் நிடும். ஒரு சின்ன இன்சிடென்ட். ஒரு நாள் திடீர்னு சதாப்தி எக்ஸ்பிரஸ் காலையில வர வேண்டிய 11:30க்கு கரெக்டா வந்துருச்சு பெங்களூருக்கு. ரொம்ப ஆச்சரியம், ஜனங்களுக்கு தாங்கல. என்னடா இது 11:30னா 11:30 அது ரொம்ப தாங்க முடியாத விஷயம். 11:30க்கு ஒரு ட்ரெயின் வந்துருச்சுன்னா அதெல்லாம் தாங்க முடியாது. அதுல இந்தியால என்ன ஆச்சு, என்ன இது ஏன் நடக்குது? பரவாயில்ல, சதன் ரயிலே ரொம்ப தேவலாம். எவ்வளவு தேவலாம்? எப்படி 11:30க்கு வந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, நேத்து வர வேண்டிய 11:30 ட்ரெயின், நேத்து வர வேண்டிய 11:30 ட்ரெயின் இன்னைக்கு வந்துருச்சு. அதேதான் இங்கேயாவது பரவாயில்ல, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். நார்த் இந்தியால டிக்கெட்டு, ரிசர்வேஷன், அன்ரிசர்வேஷன் எதுவுமே கிடையாது. அதுல எதுவுமே கிடையாது அங்கெல்லாம். சோ இந்த லைஃப் ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஒவ்வொரு இந்த வெஸ்டர்ன்ல பாத்தீங்கன்னா டைம் கீப் அப் பண்றது, கரெக்டா பாயிண்ட் வந்துட்டேன். டைம் கீப் அப் பண்றது, இந்த டைம் கீப் அப் பண்றது அப்படின்ற ஐடியாவே இந்த 100 வருஷ வாழ்க்கை அப்படின்ற ஒரு ஜென்மம். அதுக்குள்ள 100 வருஷம்லாம் கிடையாது, ஒரு ஜென்மம். அதுலயும் உரம் போட்டு சாப்பாடு போட்டு வயிற்றுக்கு உரம் போட்டுறோம். அங்க உள்ள எல்லாம் வளர ஆரம்பிச்சிருது. இந்த ஒரு ஜென்மம் தான் வாழ்க்கை அப்படின் போது என்ன ஆகுது, மேக்சிமம் அவுட்வர்ட் கம்ஃபர்ட் அனுபவிச்சாகணும், டைம் கீப் அப் பண்ணி ஆகணும். அந்த டைம் கீப் அப் பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அங்கெல்லாம் அங்க வந்து அது ஒரு தர்மம் மாதிரி. இங்க நம்ம பாவ புண்ணியத்துக்கு எப்படி பயப்படுறோமோ அங்க மாதிரி அங்க டைம் கீப் அப் பண்றதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு ஜென்மம், எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணி ஆகணும். ஹோல் வெஸ்டர்ன் லைஃப் ஸ்ட்ரக்சரையே, மேலை நாட்டு வாழ்க்கை முறையையே, அவங்களுடைய மதம் மரணத்தை பத்தி என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருக்கு. நம்ம நாட்டுல கவலையே இல்லைன்னா ஜென்ம ஜென்மமா நம்ம கையில இருக்கு. நம்ம நாட்டோட ரிலிஜன் எல்லாம் பாருங்க சாமி, 7 ஜென்மம் இருக்குங்கிறாங்களா? 7 ஜென்மம் இல்ல, நம்ம நாட்டோட ரிலிஜன் எடுத்து பாருங்க. பௌத்தம், இந்து மதம், ஜைனம், மேஜர் ஜென்மங்கள். இந்த நம்ம நாட்டுல அந்த கான்செப்ட், இந்த 3 ரிலிஜன் தான் மேஜர் ரிலிஜன். இந்து மதம், ஜைனம், பௌத்தம், இந்த 3 தான் ஈஸ்ட் கிழக்கு நாட்டுகளுடைய மேஜர் ரிலிஜன். 3 ரிலிஜன்லயுமே ஜென்ம ஜென்மமான வாழ்க்கை. அதனால்தான் டைம் பத்தி கவலையே இல்லை நமக்கு. 5:30 மணின்னு சொல்லிட்டு தாராளமா 7:30 மணிக்கு வரலாம், கவலையே இல்லை. டைம் கான்சியஸே நமக்கு இல்லை, டைம்ன்ற ஒரு ஐடியாவே இல்லை. இந்தியன் டைம்னே தனியா ஒரு டைம் வச்சிருக்காங்க. 7 மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும், நோட்டீஸ்ல அடிச்சிருந்தா 8 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். 8 மணிக்கு தான் முதல் ஆள் உள்ள வருவோம். 9 மணிக்கெல்லாம் அந்த ஆள் போன் பண்ணி கேட்பார், மெயின் சீஃப் கெஸ்ட் வரலாமா அப்படின்னு. 1 நிமிஷம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, ஆளுங்கெல்லாம் வந்தப்பறம் போன் பண்றோம்.
அதுக்கப்புறம் 1 hour கழிச்சு 10:30 மணிக்கு அந்த சீஃப் கெஸ்ட் வருவார். இதுதான் நம்ம நாட்டோட பழக்கமா போச்சு. இந்தியன் டைம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டாவே ஆயிடுச்சு. காரணம் என்ன? நம்ம நாட்டுல நம்ம ரிலிஜியன் டெத்தை பத்தி சொல்ற ஐடியா ஜென்ம ஜென்மமா எட்டர்னிட்டி நம்ம கிட்ட கையில இருக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம நாட்டுல ஆழ்ந்த இந்த உள் உலகத்தை பற்றிய தேடுதல் உருவானதுக்கு காரணமும் இந்த ஜென்ம ஜென்மமா வாழ்க்கைன்ற ஐடியா தான். இதையே சக்கரத்தில் சுத்தின்னு இருக்கமே, இதுல இருந்து எப்படா வெளியில வர்றது? லைஃபோட பர்ஸ்பெக்டிவே மாறுது. அவங்களுக்கு இதுக்குள்ள என்ன பண்ணுமோ பண்ணி முடிச்சிடணும். இவங்களுக்கு ஐயோ இவ்வளோ எத்தனை புருஷனை கட்டிக்கிட்டு மாரடிச்சிருக்கிறோம், எத்தனை பொண்டாட்டி கட்டிட்டு மாரடிச்சிருக்கிறோம், எத்தனை மாமியார் வந்திருக்கிறா, எத்தனை மருமகன் வந்திருக்கிறான், எத்தனை தரம் பையனை அட்மிஷன்ல ஸ்கூலுக்கு சேர்த்திருக்கிறோம், எத்தனை தரம் பொண்ணுக்கு வைத்தியம் பார்த்துருக்கிறோம், என்னென்னலாம் நடந்திருக்குது. இத்தனை ஜென்மமா இதையே பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொரு தரமும் இதையே பண்ணணுமா? தப்பிச்சிட முடியாதா? நம்ம லைஃபோட பேஸ் கான்செப்டே இதுதான். ஆன்மீகத்துல ஒண்ணுமே தெரியாத ஒருத்தன் கூட இந்தியாவில் டீ கடையில உட்காந்து டீ குடிச்சனுக்கு கூட பேசுவான், அடுத்த ஜென்மனும் இல்லாம இருந்தா போதும்பா, இன்னொரு ஜென்மம் வேணாம்பா. இந்த ஐடியா சொல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. நம்ம கான்செப்டே பாருங்க, லைஃபோட கான்செப்டே அடுத்த ஜென்மனும் இல்லாம இருந்தா போதும்பா. இதோட முடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சாமி. பல பேர் இந்த சாமி கிட்ட வழி கேட்பாங்க, இதோட முடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சாமி. இந்த ஆனா வழி சொன்னா செய்ய மாட்டாங்க, அது வேற விஷயம். டைம் போறதுக்கு பதிலாக உட்காந்து கேட்டு இருப்பாங்க. வேற ஏதாவது உட்காந்து கதை பேசிட்டு பதிலாக சாமி கிட்ட வந்து உட்காந்து, சாமி இதோட முடிச்சலாம்னு நினைக்கிறேன், நீங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஏன்னா கையில ஸ்டே ஆர்டர் இருக்காம அப்படின்னா ஸ்டே கொடுத்த உடனே முடிச்சு போயிடுற மாதிரியும். மரணம் அவங்களுக்கு மரணத்தை பத்தி இருக்கிற கான்செப்ட் தான் அந்த நாட்டுடைய மொத்த வாழ்க்கை தரத்தையே நிர்ணயிக்குது. இங்க நமக்கு மரணத்தை பத்தி இருக்கிற கான்செப்ட் தான் நம்ம வாழ்க்கையோட மொத்த வாழ்க்கை தரத்தையே நிர்ணயிக்குது. ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் பாருங்க. மரணம் அப்படிங்கிற உணர்ச்சி தான் நம்முடைய வாழ்க்கையே வழி நடத்துது அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? மரணம் அப்படிங்கிற உணர்ச்சி தான் நம்ம வாழ்க்கையை வழி நடத்துது பாருங்க. புரியுதா? டாக்டர்கிட்ட போறாங்க சார், பயம் டாக்டர்கிட்ட போனாவே இந்த மரணங்கிறது தான் ஏதோ ஒண்ணு. இது இப்படியே விட்டுட்டா இது எங்கெங்கயோ போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நிர்ணயிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பயந்துகிட்டே அது சரி வந்தா வந்துட்டு போதே அப்படிங்கிற பயங்கிறது ஒருத்தர் கூட வர மாட்டேங்குது. அதான் போக மாட்டேங்கிறாங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு சுகர் மேல அவ்வளவு ஆசை இருக்கும், ஆனா சாப்பிட முடியாது. சாமி பக்கத்துல பரவாயில்ல, மைசூர் பாக்கு சாப்பிடலாம். சாமி பக்கத்துல இல்லாதவங்க என்ன பண்றது? நீங்க சொல்ற மாதிரி சுகர் பேச சொல்றீங்க. சுகர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்வீட் மேல நாட்டவே போறது இல்ல. சுகர் பேஷண்ட் சுகர் நம்ம வந்துருச்சு நினைக்கும் போது ஸ்வீட் சாப்பிட தோணுது. அப்பதானே சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்க. என்ன வருது இல்ல, இது வேண்டாங்கிற வருது. அது ஆச்சரியம். அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த கான்செப்டை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. டயபெட்டிஸ் வருது, சாப்பிடணும்னு நினைக்கிறோம், ஆனா அந்த மரணங்கிற பயம் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு வினாடியையும் அது வழி நடத்துது. நாம சாப்பிடணும்னு நினைச்சா கூட விடாம அது வழி நடத்துது. வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்தையுமே இந்த ஒரு பெரிய உணர்ச்சி வழி நடத்திக்கிட்டே இருக்கு இல்லையா? தெளிவா புரியுதா எல்லாருக்கும்? வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு வினாடியையும் உண்டு கொண்டிருக்கிறது, வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு வினாடியையும் அரித்துக் கொண்டிருக்கிறது, வாழ்க்கையோட ஒவ்வொரு வினாடியையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறது. 3 லெவல்லையுமே மரணங்கிற உணர்ச்சி நம்ம வாழ்க்கையோட இவ்வளவு நெருக்கமா பின்னி பிணைஞ்சிருக்கு. வாழ்க்கையை விட மரணங்கிற உணர்ச்சியைத்தான் நாம் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் பயந்துட்டு இருக்கிறோம். அந்த மரணத்துக்கு தான் பயந்துட்டு இருக்கிறோம். பயந்துகிட்டு மட்டும் இல்ல, அந்த உணர்ச்சி கூட தான் ஜாஸ்தி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அத பத்தி கவலைப்படுறோமா? இல்ல. அத பத்தி யோசிக்கிறோமா? எப்பவாவது தப்பி தவறி ஞாபகம் வந்துடக்கூடாதுன்னா சுடுகாட்டை ஊருக்கு வெளியில கட்டி வச்சிடறது.
எப்போது தப்பி தவறி நமக்கு ஞாபகம் வந்துடக்கூடாதுன்றதால் பார்க்காத இடத்துல கண்டறியாத இடத்தில் கண்காணாத இடத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமா கட்டி வச்சிடறது. சுடுகாட்டை நம்முடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பாதிக்கிற, ஒவ்வொரு செயலையும் பாதிக்கிற, ஒவ்வொரு நடவடிக்கையும் பாதிக்கிற, ஒவ்வொரு எதிர்பார்ப்பையும் ஏக்கத்தையும் அழுத்துகிற சாமி. ஓம்காரேஸ்வர் காடுங்கள்ல இருந்திருக்கேன். உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு அழகான அற்புதமான ஒரு இடத்த சாமி பார்த்ததில்லை. 400 அடி உயரம் செங்குத்தா இருக்கிற மார்பிள் மலைங்களுக்கு நடுவுல அந்த நர்மதா நதி ஓடுது. அந்த பியூட்டி எல்லாம் பார்க்காம வேற என்ன இருக்கு போடுறதுல? போடுறதுக்கு வேற என்ன இருக்கு? பிறப்பையும் இறப்பையும் தவிர போடுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் பிறப்பு இறப்புன்னு போட்டு முடிச்சிடறோம். இதுதான் நம்ம வாழ்க்கையோட மூலாதாரம், சுவாதிஷ்டானம். அதோட முடிஞ்சு போகுது. அது மேல வேற ஒண்ணுமே இல்லை. சுவாதிஷ்டானத்துல வர்ற ஃபியர் எல்லாமே டிஸ்கண்டினியூட்டியால வர்றதுதான். ஃபியர் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி தான். மரணங்கிற நிகழ்ச்சியை பார்த்து பயப்படுறது கூட இல்லை, மரணங்கிற உணர்ச்சியை பார்த்து பயப்படுறது தான். மரணங்கிற நிகழ்ச்சியை பார்த்து யாருமே பயப்படவே போறதில்லை. மரணங்கிற நிகழ்ச்சியை பார்த்து தான், மரணங்கிற உணர்ச்சியை பார்த்து தான் எல்லாருமே பயப்படுறோம். என்னைக்கு வருமோ, இன்னைக்கு வருமோ, நாளைக்கு வருமோ, இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? இது எதுவுமே மரணங்கிற நிகழ்ச்சி இல்லை, மரணங்கிற உணர்ச்சி. மரணங்கிற நிகழ்ச்சியை நம்ம டீலே பண்ண முடியாது. யார் டீல் பண்ண முடியும்? யாருமே டீல் பண்ண முடியாது. மரணங்கிற உணர்ச்சி தான் டீல் பண்ண முடியும். ஆனா ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, உணர்ச்சியை டீல் பண்ணி நம்ம ஜெயிச்சிட்டாலே நிகழ்ச்சியை டீல் பண்ணிட முடியும். ஏன்னா இந்த உணர்ச்சி தான் அப்ப வரப்போறது. இந்த உணர்ச்சி தான் அப்ப வரப்போகுது. உணர்ச்சி தான் நிகழ்ச்சிக்கு வரப்போகுது. ஒரு மாடு கயிறு கட்டி வச்சிருக்கு. அந்த கயிறு நீளமா ஒரு 20 அடி நீளம் கயிறு இருக்கு. அந்த கயிறத்தோட நுனி நம்ம கையில இருக்கு. ஆனா மாடு அங்க இருக்கு. இந்த கயித்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தா மாடு கிட்ட வந்துட போகுது. கயித்தை கண்ட்ரோல் வச்சுதான் மாடு கண்ட்ரோல் இருக்கும். இப்ப நம்ம கையில நிகழ்ச்சி கை இல்ல. மரணங்கிற நிகழ்ச்சி நம்ம கையில இல்லை. இப்போ மரணத்தை ஜெயிக்கணும் எல்லாம் மாத்திரை குடிக்க முடியாது. நிகழ்ச்சி எங்கேயோ தான் இருக்கு. ஆனா அந்த நிகழ்ச்சிக்கும் நமக்கும் நடுவுல கயிறு மாதிரி உணர்ச்சி இருக்கு. இந்த உணர்ச்சியை ரைட்டா டீல் பண்ணி இழுத்தோம்னா அந்த நிகழ்ச்சி வரும்போதும் இதே உணர்ச்சி இருக்கும். அந்த நிகழ்ச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியும். நிகழ்ச்சி நம்முடைய கண்ட்ரோலுக்கு இருக்கும். அண்டர் த மேனேஜபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இருக்கும். அந்த இடத்துல தெளிவா நம்ம டிசைட் பண்ண முடியும். அதனால்தான் உணர்ச்சியை டீல் பண்ண வைக்கிறது. வேற எதுவும் கேள்வி இருக்கா? பெரியவங்க வந்து இன்னொரு 6 மாசத்துல அது எப்படி அவங்களால சொல்ல முடியும்? சாமியாரையும் சொல்ல முடியும். சொன்னா எல்லாம் அழ வேண்டியதா இருக்கும். அதுதான் சொல்றது இல்லை. சாமியாரையும் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருடைய மரணமும் ஒரு ஞானிகளால மரணத்தை சொல்ல முடியும். சொன்னா என்ன அன்னெசரியான ப்ராப்ளத்தெல்லாம் ரெடி பண்ணி இருக்க வேண்டியதா இருக்கும். கிரியேட் பண்ணிட்டு இருப்பேன். எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கணும். அவங்களுடைய மரணத்தை தான் அவங்க உணர முடியும் இல்லைங்களா? அடுத்தவங்க மரணத்தை எப்பன்னு சொல்ல முடியாது. ஞானிகளால அடுத்தவங்க மரணத்தையும் சொல்ல முடியும். அது ஜாஸ்தி ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். அதெல்லாம் சொல்றது இல்ல. அது ரொம்ப ஜாஸ்தி ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிடும். இது 3 ரூட்டுங்க. இது 3ம் நம்மள இதுக்குள்ள குந்தி அற்புதமா மகாபாரதத்துல சொல்றா. கிருஷ்ணன் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு வரம் கேட்கிறாரு. அந்த போரெல்லாம் முடிஞ்ச உடனே கிருஷ்ணா, உலகத்துல இருந்தனுடைய 4 திசையில இருந்து துக்கங்கள் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு கேட்கிறான். கிருஷ்ணன், என்னமா பைத்தியக்காரத்தனமா கேட்கறீன்னு? இல்ல, துக்கம் இருக்கும் போதெல்லாம் நான் உன்னை நினைச்சிட்டே இருப்பேன். துக்கம் இல்லாம இருந்தா இந்த ஒரு ஜென்மம் நல்லா போலாம். ஆனா துக்கம் இருந்தா உன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். இதுக்கப்புறம் ஜென்மம் இல்லாம போயிடும். அதனால இந்த ஜென்மத்தோட துக்கம் எல்லாம் முடிஞ்சு போட்டும். துக்கம் இருக்க இருக்க உன்னை நினைப்பேன். அதுக்காக நீங்க துக்கத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. ராங்கான ஐடியா அது. ஆனா துக்கம், நோய், இந்த டிப்ரெஷன், இது எல்லாம் இந்த 3ம் ஆன்மீகத்தை நோக்கி நம்மளை திருப்புறதுக்கான ஒரு கரணம் போடுறாராமா. இந்த கோல் அது வரைக்கும் அப்படி சுத்திட்டு இருப்பாரு. சுத்துற வரைக்கும் அப்படின்னா நான் முடிஞ்சு போச்சு. எல்லாம் நம்மெல்லாம் அவ்வளவுதான். இந்த குரங்காட்டிங்க தான். அதாவது அவன் குரங்காட்டி நம்ம ஆடுற குரங்குங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சில டைம்ல என்ன நினைச்சுக்கிறோம்,
அவன் படி அந்த குரங்கு அந்த கோவிலுக்கு நமக்கு கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால ஒன்னும் கவலை இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு ஆடிலாம் நினைச்சுட்டு இருக்கிறோம். கொஞ்சம் ஜாஸ்தி ஆடும்போது கோவில் கிட்ட வரும். நாராயணன் பேரு சொல்லிட்டு இருந்தா அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்றாங்க. குக்குகோலா குக்குகோலான்னு சொன்னா கூட அடுத்த பிறவி கிடையாது. அதாவது இல்லன்னு சொல்லி சொல்லும்போது இது ஏன் வந்தது? இது ஒண்ணுமே இல்ல, இந்த ஜபத்தை இன்சிஸ்ட் பண்றதுக்காக சொன்ன ஐடியாஸ் இதெல்லாம். சரி சரி. ஜபம் நிறைய பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஜபம் பண்ணா மனசுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு இப்ப மெஷின்ஸ் வச்சு இது பண்ணிருக்காங்க, இசிஜி எடுத்து பார்த்துருக்காங்க. நாராயணா 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 சொன்னா மைண்டோட அந்த அல்ட்ரா சானிக் அந்த ஆல்பா ஒமேகா வேவ்ஸ் வந்து கொஞ்சம் குறையுது. இசிஜி எடுத்து பார்த்தா அதே கொக்கோ கோலா கொக்கோ கோலா கொக்கோ கோலா கொக்கோ கோலான்னு சொன்னா அதே தான் நடக்குது. அதெல்லாம் ஜபத்தை ஜாஸ்தி சாமி இன்சிஸ்ட் பண்றது. ஜபம் அப்படிங்கிறது பல விதத்துல மனசை மந்தமாக்கிறது. மந்திர ஜபம் உதவாது, மகாமந்திர ஜபம் உதவும். அதனாலதான் மகாமந்திரம். மகாமந்திரம் மந்திரமே கிடையாது, அது ஒரு விதமான வைப்ரேஷனை கிரியேட் பண்றது. மந்திரம் எதுக்காக அப்படின்னாங்க, அல்டிமேட்டா திரும்ப 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 சொல்லி 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 மனசுக்குள்ள வேற எந்த எண்ணம் வராம ஒருங்குபடுத்துறது, அதுக்குதான் மந்திரம். ஆனா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜபத்துக்கு பிறகுதான் அது நடக்கும். ஆனா இந்த மகாமந்திரம் 20 நிமிஷம் 30 நிமிஷத்துல அந்த எஃபெக்ட் எடுத்துணும். ஒரு மனசே எண்ணங்கள் அற்று போய் இல்ல எண்ணங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் 20 நிமிஷத்துலேயே. அதனால இந்த மகாமந்திரம் வந்து ரொம்ப டீப் டெக்னிக்.